நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது சந்திராவை கூப்பிட்டு நம்ம இந்திரா வந்து வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சந்திராவுக்கும் நம்ம ராகினிக்கும் சண்டை வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ராகினி வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அக்கா அது வந்து நம்ம வீட்டு வாரிசே கிடையாதுக்கா, அது வந்து இந்திரா தானே சொல்கிறா, வேறு எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை என் மனசு என்னமோ சொல்லுது, அவன் தான் அந்த வீட்டு வாரிசு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெயா சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைக்கா இது வந்து காவியாவோட குழந்தை, அதனால் வந்து இந்த வீட்டு வாரிசாகவே எடுத்துக்கிடக்கூடாது. நமக்கு வந்து ஹேமாவுக்கு பிறக்க போகிற குழந்தை தான் இந்த வீட்டு வாரிசாக எடுத்துக்கணும். ஏன்னா அந்த காவியாவோட குழந்தை வந்து இந்திராவோட அக்கா தானே அதனால் அந்த குழந்தைய வச்சு நம்மளுக்கு பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா கேட்குறாங்க. இந்த வீட்டையே வந்து அவங்களோட கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கக்கா அப்படிங்கிற மாதிரி இல்லாதமெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அக்கா யாருக்கா என்னக்கா சொல்லணும், நம்ம மாமாவே இப்போ வந்து இந்திராவோட பக்கம், கௌதம் சொல்லவே வேண்டாம், இந்திரா பின்னாடியே சுற்றிட்டு அலைகிறான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஹேமா சுபா, பார்த்தியா நேற்று வந்து இந்திரா பக்கம் தான் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜெயா வந்து ஆமாம் பார்த்தேன், எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ராகினி வந்து சொல்கிறாங்க, அவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் இந்திராவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம சந்திரா வந்துடுறாங்க. யாரை சம்மந்தி வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. வாங்க நீங்கள் தான் வந்திருக்கீங்களா, வாங்க உங்களை நான் தான் வர சொன்னேன், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு, என்ன சம்மந்தி கூப்பிட்டு விட்டுருந்தீங்களாம்ல அப்படிங்கிற மாதிரி சந்திரா கேட்காங்க. ஆமாம் கூப்பிட்டு விட்டுருந்தேன், எல்லாம் உங்களை சின்ன மகளை வச்சு பேசுகிறதுக்கு தான். ராகினி நீ போய் இந்திரா கூட்டு வா, அவளுக்கு முன்னாடியே சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்திராவை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க நம்ம ராகினி. வாடி எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இழுத்துட்டு வராங்க. வந்த உடனேயும் நம்ம ஜெயா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்திரா, நான் அவங்க அம்மாட்ட சொல்ல வேண்டியது சொல்கிறேன், நீ அதுக்கு மேலே அவங்க அம்மா பேச்சை கேட்பியோ என்னமோ அது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சம்மந்தி இங்கே பாருங்கள், உங்கள் மகளுக்கு வேலை அது எதுனாலும் முக்கியம் இருக்கலாம், ஆனால் எனக்கு முக்கியமானது வந்து இந்த குடும்பம் தான். இந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டாலே அது குடும்பத்தை தான் பார்க்கணும். ஆனால் உங்கள் சின்ன பிள்ளைக்கு அந்த பொறுப்பே கிடையாது. எப்போ பார்த்தாலும் வேலை ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கா. டெய்லி ஏதாவது பிரச்சனையிலே தான் நம்ம வீடு போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் வேறு இங்கே இல்லை, அவன் சென்னை போயிட்டான். எல்லாம் இவன் பண்ணுற டார்ச்சரில் வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு கணவன் போயிட்டு வீட்டுக்கு வந்தான்னா டீ போட்டு கொடுக்கணும் மனைவி, அதை விட்டு இவன் எங்கே சிக்கிக்கிட்டு இருக்காளோ, எந்த வம்புழுத்து வச்சுருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்திலே அலையிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சம்பந்தி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சம்பந்தியை கூட்டு போய் வெளியில் வச்சு நல்லா புத்திமதி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெயா சொல்கிறாங்க. உடனே வெளியில் வந்து வாய் சொல்கிறது கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வராங்க. அம்மா நான் சொல்கிறத நீ கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து சண்டை போட்டுக்கிட்டே வராங்க. பக்கத்தில் வந்து காவியா இருக்காங்க. அம்மா என்னம்மா ஆச்சு, எதுக்குமா இப்போ சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இங்கே பாருடி உங்கள் சம்மந்தி வந்து சொல்கிறாங்க, உங்கள் அத்தை வந்து சொல்கிறாங்க, இந்திரா வந்து ஒழுங்காக அந்த வேலையை விட்டுட்டு வீட்டு பொறுப்பு பார்க்க சொல்லி, ஆனால் இவ அதை கேட்கவே மாட்டேக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம இந்திரா வந்து சொல்கிறாங்க, அக்கா என்னக்கா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தது இதுக்கு தானாக்கா, அவ்வளோ கஷ்டப்பட்டு பாஸ் ஆகியிருக்கேன்க்கா, என்னோடய வேலையை பார்க்க விடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க. சரி இந்திரா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை கையில் கொடுத்துட்டு, அந்த குட்டி பையனை கொஞ்சம் அப்படின்னு சொன்னோடனே, என் செல்லக்குட்டி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அம்மா பக்கத்தில் நெல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் வந்து ஃபோட்டோ எடுக்காங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு, இந்த பாரு இந்திரா, ஒரு குழந்தையோட நீ அம்மா கூட இருக்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு பொண்ணு வந்து தனக்கு குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவாள். அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட கனவு அதுதான், அவங்களுக்கு ஒரு பேரன் பேத்தி கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது எல்லாருமே ஆசைப்படுறது தான். அதனால் நீ அதுக்கான வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா நீ புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து காவியா வந்து சொல்கிறாங்க, சரி நான் உனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து அத்தையோட மனசை மாற்ற பாரு, எப்படியாவது லீவ் போட்டு அத்தையை ஒரு வாரம் 2 வாரம் லீவ் போட்டு வேலையை பாரு, இல்லைன்னா இந்த ஐடி கம்பெனியில் மாதிரி வீட்டில் இருந்தே வேலை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா எப்படிக்கா ஐஏஎஸ் எல்லாம் வீட்டில் இருந்து வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா சொல்கிறாங்க. சரிக்கா உங்களுக்காக வேணால் நான் 1 வாரம் லீவ் போட்டு அத்தையோட மனசை மாற்ற பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்திரா. அடுத்த சீனில் வந்து நம்ம ஹேமா வந்து பெட்டில் வந்து தலையை இருக்க முடியாமல் ஒரு மயக்கத்திலே கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே வந்துடுறாங்க. சந்திரா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே, என்னன்னு தெரிலங்க, தலையவே தூக்க முடியல, ஒரு மாதிரி மயக்கமாகவே வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இதுக்கு தானே ஆகும், இதை முதலே என்கிட்ட சொல்ல வேண்டாமா, இது வந்து 5 மாதம் வரைக்கும் மாசமாக இருக்கிற பெண்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி மயக்கம் கிறக்கெல்லாம் வரத்தான் செய்யும், அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான கஷாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அதனால செந்தில் வந்துடுறாரு. செந்தில் வந்துட்டு என்ன கஷாயம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அது வந்து தம்பி 2, 3 மூலிகை பொருளை போட்டு ஒரு கஷாயம் குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த மாதிரி கிறக்கமே வராது, கிறுகிறுன்னு வராது, நல்லா ஜாலியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சந்திரா சொல்கிறாங்க. உடனே இந்திரா வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா எனக்கும் அந்த மூலிகையை பற்றி எனக்கும் தெரியும், நீ போய் கஷாயம் போட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சந்திரா வந்து சொல்கிறாங்க, இந்த காலத்து பெண்கள்லாம் அந்த மாதிரி கஷாயம்லாம் எங்கே குடிக்கிறாங்க, அதான் குடிப்பாங்களா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், அக்கா நீங்கள் குடிப்பீங்களே, அம்மா நீங்கள் போட்டு வாங்கம்மா, அதெல்லாம் ஹேமாக்கா குடிப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க போய் கஷாயம் போட்டு வராங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஒரே கூட்டமாக சந்தோஷமாக இருக்காங்களே, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் சந்திராவும் கஷாயம் போட்டு வந்துடுறாங்க. இந்தாம்மா குடிமா, இதை குடிச்சேன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவளுக்கு, ஹேமாவுக்கு தேவையில்லாமல் அவளோட கருவை கலைக்க
வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசாயத்தை வந்து கையிலேருந்து டம்முன்னு தட்டி விட்டுறாங்க. உடனே இந்திரா கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் எங்கள் அம்மா ஒரு சண்டை போட்டு இருக்காதிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம இவங்க வந்துடுறாங்க, ஜெயா வந்துடுறாங்க. என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி வராங்க. உடனே வந்து ராகினி வந்து ஏற்றி விட்டுறாங்க. அக்கா பாருக்கா, நம்ம என்ன காசு இல்லாமையாக இருக்கோம், அவளுக்கு எதுவும் பிரச்சனைனா டக்குன்னு டாக்டரை கொண்டு போய் பார்க்குறதுக்கு தேவையில்லாமல் நாட்டு மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தோட வாய்ஸை அழிக்கிறதுக்காக இவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்டுறாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை சம்பந்தி, கிறக்கமாக இருக்குது, தலைவலிக்குன்னு சொன்னால் அதனால தான் நான் வந்து கஷாயம் போட்டு குடித்தேன். இந்த கஷாயம் போட்டு கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கஷாயமா, அதெல்லாம் எதுக்கு போட்டு கொடுக்கீங்க, நாங்கள் டாக்டர்கிட்ட பார்த்துக்கிற மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சம்பந்தி, இந்த கஷாயம் வந்து மாசமாக இருக்கிறவங்களுக்கு குடித்தா தலைவலியெல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எங்களுக்குள்ள செந்திலும் சொல்கிறாங்க, ஆமாம்மா அந்த தலைவலி போகும் எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்திரா வந்து செல் எடுத்து காமிக்காங்க. இந்த பாருங்க அத்தை, இந்த கஷாயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எடுத்து பார்க்காங்க. அதில் வந்து அப்படி தான் போட்டிருக்கு. உடனே சரி, இனிமேல் வந்து நீங்கள் கஷாயம் நல்ல கஷாயமாக இருந்தாலும் எதுவும் கொடுக்க வேண்டாம், நான் வந்து பெரிய டாக்டர் ஹேமாவுக்கு வந்து பெரிய டாக்டரை பார்த்துருக்கேன், அவரை பார்த்துக்கிறேன், ஹேமா நீ கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம டாக்டரை போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அத்தை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.